என்னங்க என்னங்க பர்ஸ் மறந்துட்டு போறீங்க? அவசரத்துல மறந்துட்டேன். இந்தாங்க பெண்ணையும் மறந்துட்டீங்க. ஓ ஆமா அது வேற. என்னங்க தலை செய்வீங்க? இல்ல பரவாயில்ல நேரமாச்சு. சரி நான் கிளம்புறேன். ஐயோ இன்னும் ஷர்ட் கூட டக்கி. ஐயோ நீங்க போய் உட்காருங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். இல்ல டிஃபன்ல வேணாம் பரவாயில்ல உமா விடு, கிளம்புறேன் நேரமாச்சு. நீங்க உட்காருங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். இருங்க உட்காருங்க. சரி ஓகே, நான் சாப்பிட்டு ஷர்ட் பண்ணிக்கிறேன். அத்தை டிஃபன் ரெடியா? ரெடி. கொடுங்க. எடுத்துக்கோ. சட்னி இரு தரேன். அம்மா இட்லி வை. இந்தாங்க. என்ன எனக்கு மட்டும் எடுத்து வந்திருக்க? மாப்பிளைக்கு ஒரு தட்டு எடுத்துட்டு வா. நீங்க சாப்பிடுங்க, நேரமாச்சு. என்ன உமா இது, நான் சாப்பிடுறது இருக்கட்டும், அவருக்கு எடுத்துட்டு வா. ஏங்க எனக்கு என்ன 4 கையா இருக்கு? ஒரே நேரத்துல எவ்வளவு வேலை பாக்குறது? என்னால உங்களை மட்டும் தான் கவனிச்சுக்க முடியும். அவரை கவனிக்கிறதுக்கு தான் உங்க தங்கச்சி இருக்காங்களே. இந்தாங்க சாப்பிடுங்க. மீனா இந்தா. தமா சட்னி ஊத்து. ஏமா எல்லா சட்னியும் புருஷனுக்கே ஊத்திராத, உங்க அண்ணனுக்கும் கொஞ்சம் வை. சட்னி நிறைய இருக்குமா, வேணுங்கிறத ஊத்தி சாப்பிட்டோம் விடு. அதுக்காக இப்படியா? மத்தவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம ஊத்தி சாப்பிடுறது தப்பு இல்லையா? அண்ணே வேலைக்கு போற ஆம்பளைங்க நிம்மதியா சாப்பிட்டோம், கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. என்ன பேச வேண்டாம்னு சொல்ல நீ யாரு? என் புருஷனுக்கு அளவா சட்னி ஊத்த சொல்ல நீங்க யாரு? என்ன யாருன்னு கேட்காத. நான் என் புருஷ வீட்டுல தான் இருக்கேன், உன்ன மாதிரி இல்ல. ராஜு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க, நீங்க அமைதியா இருக்கீங்க. வீட்டில் இருக்கிற 2 பொம்பளைங்க அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. இதுல நான் எப்படி தலையிட முடியும்? நீங்க எல்லாரும் கம்பல் பண்ணதால தான் நான் இங்க இருக்கேன். இவங்க என்னமோ எனக்கு வேற வழி இல்லாம நான் இங்க தங்குற மாதிரி பேசுறாங்க. மாமியார் வீட்டுல வந்திருந்தா எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க. இத பாருங்க, நான் என் அம்மா வீட்டுக்கு வருவேன் போவேன், அதை கேட்க நீங்க யாரு? வந்து போறத பத்தி யாருமா பேசினாங்க? இப்படி நிரந்தரமா டேரா போடுறத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அண்ணே இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்க. நான் பேசுறதுக்கு என்னமா இருக்கு? இப்ப அவரையே வம்பு கிழக்குற. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் குளிச்சா தப்பு, சாப்பிட்டா தப்பு, குழாயில தண்ணி வரலனா அவர் தான் பார்க்கணும்னு ரூல்ஸ்லாம் போட்டல. சொந்த அண்ணனு கூட பார்க்காம வேலை இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எப்படியெல்லாம் அவமானப்படுத்திருப்பேன். இத உங்க அண்ணன் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். என் அண்ணன் நல்லா இருக்கணும்னு தான் நான் அப்படி பேசினேன். மீனா நீ என் நகத்தை வெட்டணும்னு தான் நினைச்சிருக்க, ஆனா நீ வெட்டுனது என்னுடைய விரல. வலி இன்னும் போகலாமா? அண்ணே நீ கூட என்ன சரியா புரிஞ்சுக்கலையா? விடு மீனா, புருஷன் முன்னாடி பேசி வச்சுக்கிட்டு தான் நம்மளை அவமானப்படுத்துறாங்க. மாப்பிள்ள எனக்கு எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை. எனக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு அவங்க முகத்துக்கு நேராகவே சொல்லிடுவேன். இல்லை ராஜு, நீங்கள் பழைய மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்டீங்க. மீனா பெட்டி படுக்கெல்லாம் ரெடி பண்ணி வை, நாம இன்னைக்கு ஈவினிங்கே கிளம்பலாம். இனிமேல் இங்கே இருக்க வேணாம். மாப்பிள்ள அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாதீங்க. அத்தை உங்கள் மருமக எங்களை அவமானப்படுத்துறாங்க, அதை கேட்க இந்த வீட்டில் யாருக்கும் தைரியம் இல்லைல்ல. இனிமே நான் அங்கே இருந்தேன் எனக்கு தான் அசிங்கம். நாம ஏங்க இங்க இருந்து போகணும்? எனக்கும் இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கு. ஆமா இருக்கிறதே வாடகை வீடு, இதுல உரிமை வேற கொண்டாடுறாளாம். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னங்க இருங்க, ஏன் சாப்பிடாம போறீங்க? சாப்பிட்டு போங்க. எங்க வீட்டுல சாப்பிடுற மாதிரியே நிலைமை இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்னங்க ஆபீஸ் போற வழியில ஹோட்டல் ஏதாவது சாப்பிடுங்க. இல்லங்க நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. இல்ல வேணாம், உட்காருங்க. ஹலோ, ஆமா நான் ராஜு தான் பேசுறேன். நீங்க
என்னங்க சொல்றீங்க? ஐயோ, உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே. என்ன இது வந்துடும், உடனே வந்துடும். ஓகே. டேய் என்னடா என்னாச்சு? என்னங்க ஆச்சு? என்ன பதில் சொல்றா? கேக்குறேன்ல. அம்மா, அது ஜெயிலிருந்து தப்பிச்ச தயாள கஸ்தூரி ஹாஸ்பிட்டல் தான் பதுங்கிருந்தா. ஐயோ டேய், துவாரகேஷ் கொண்டா இல்லையே. அண்ணே, தம்பிக்கு என்னடா ஆச்சு? தயாளன் துவாரகேஷ கத்தியால குத்த வந்திருக்கான். ஐயோ அந்த நேரம் பார்த்து கஸ்தூரி குறுக்க வந்துட்டாளா? ஐயோ டேய், துவாரகேஷ் கொண்டா இல்லையடா. இல்லம்மா, துவாரகேஷ் கொண்டு இல்லையா. ஆனா தம்பியை குத்த வந்த கத்தி கஸ்தூரி மேல பாஞ்சிருச்சா. அந்த படுபாவி தயாளன் தப்பிச்சு ஓடி போயிட்டானா? டேய் என்னடா சொல்ற? அண்ணா, அந்த பொண்ணு எப்படி இருக்காளா? அந்த பொண்ணுடைய உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையா. ஆனா அவ ஐசியூல தான் இருக்காளா. டேய், அவத்த உயிரை பணைய வச்சு என் மகனை காப்பாத்திருக்கா. கடவுளா பார்த்துதான் அவளை நம்ம கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. ஆமா ஓமா, நீ இங்க வீட்லயே இரு. என்ன குஷி ஸ்கூல்ல இருந்து வரும்போது அவளை ரிசீவ் பண்ண யாராவது இங்க இருக்கணும். நாங்க எல்லாரும் போய் கஸ்தூரி பார்த்து வந்துடுறோம். சரி, நீங்க மறக்காம ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிடுங்க. நான் சொல்லிடுறேன். மீனா, நீ ராஜியோட போ. நான் பேங்க்குக்கு போயிட்டு பர்மிஷன் சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்க. நீ வாமா. வா மீனா. சரி. மாப்ள, மாமா என்னாச்சு? துவாரகேஷ், உனக்கு ஒன்றும் ஆகலையே? இல்ல. யார் செஞ்ச புண்ணியமோ இவன் தப்பிச்சிட்டான். பாவம், இவனை காப்பாத்த போன பொண்ணு அந்த கஸ்தூரிக்கு கத்தி குத்து பட்டுடுச்சு. மாமா, அந்த பொண்ணு மட்டும் இல்லனா துவாரகேஷ உயிரோட பாத்துக்க முடியாது மாமா. தான் யாருங்கிறதே மறந்த நிலையில இருந்த ஒரு பொண்ணுக்கு நாம அடைக்கலம் கொடுத்து உதவணும். அதுக்கு பிரதிபலனா அவ தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ண துணிச்சிட்டா. ஆளாளுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு புரியும்படியா சொல்லு துவாரகேஷ். ராஜி, தயால ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டான். அவனால என் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு பந்தோபஸ்தெல்லாம் கூட போட்டாங்க. அதெல்லாம் மீறி எப்படியோ உள்ள நுழைஞ்சிருக்கான். கஸ்தூரி மட்டும் வரலன்னா நினைச்சு பார்க்கவே முடியலையே. அழாதம்மா, தம்பி தான் கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சிட்டானே. யார் பெத்த பொண்ணும் என் மகன் உயிரை காப்பாத்த நான் உயிரை பணைய வச்சிருக்கா. இதுக்கெல்லாம் என்ன கைமாறு பண்ண போறேன்? ஏன் மாப்ள, போலீஸ் தான் உங்களை வான் பண்ணிருக்காங்கல்ல, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க கூடாதா? அவன் என்ன பண்ணுவான் மாமா? பந்தோபஸ்துக்கு எத்தனையோ போலீஸ்காரங்க ஹாஸ்பிட்டல் இருந்தோம். அத்தனை பேர் கண்ணுலயும் மண்ணை தூவிட்டு அவன் உள்ள வந்திருக்கான். கஸ்தூரி எப்படி இருக்கா டாக்டர்? கத்தி ஆழமாக பதிஞ்சிருக்கு. பட் காம்ப்ளிகேஷன் ஒன்றும் இல்லை. மயக்கத்தில் இருக்காங்க. யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம். மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் போய் பாருங்க. காயத்துக்கு ஸ்டிச் போட்டிருக்கேன். 1 வீக்கில் காயம் ஆறிடும். டோன்ட் வரி. பட் அதே வேகத்தில் துவாரகேஷ் மார்பிளா கத்தி குத்திருந்தா அவர் உயிரை காப்பாற்றிருக்கவே முடியாது சார். நாமெல்லாம் கஸ்தூரிக்கு தான் சார் நன்றி சொல்லணும். நான் அப்புறம் வந்து பார்க்குறேன் சார். ராஜி, டாக்டர் சொன்னது கேட்டியாமா? கஸ்தூரி மட்டும் இல்லைனா நாம மாப்பிள்ளையை உயிரோடவே பார்த்துருக்க முடியாது. நீ தாமா கஸ்தூரியை சந்தேகப்படுற. இப்போ பாரு, தன்னோட உயிரை பணைய வச்சு மாப்பிள்ளையை காப்பாத்திருக்கா. கஸ்தூரிய ஸ்னேகா தாமா நம்மகிட்ட அனுப்பியிருக்கா. அதெல்லாம் சரிண்ணே. தயாளன் ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கான். துவாரகேஷை கொல்லணும்னு இங்க வந்திருக்கான். நம்ம வீட்ல இருந்த கஸ்தூரி இங்க எப்படி வந்தா? துவாரகேஷ்க்கு வரப்போற ஆபத்து அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? இதை பாருங்க ராஜி, இதுக்கு மேலேயும் கஸ்தூரியை சந்தேகப்படுறது தப்பா இருக்கும். இதை பாரு துவாரகேஷ், நான் ஒன்னும் சந்தேகப்படல.
சொல்லி வச்ச மாதிரி சரியான நேரத்துக்கு வந்து உன்னை எப்படி காப்பாத்துனா? அதுதான் எப்படின்னு கேக்குறேன். இத்தனை பேர் இருக்கீங்க, ஏன் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம்ல? கஸ்தூரி, கஸ்தூரி, அம்மாடி, கஸ்தூரி, கஸ்தூரி. தாத்தா, இங்க வந்தீங்க? உங்களுக்கு இன்னைக்கு ஆபரேஷன் இல்ல? கஸ்தூரிக்கு என்னாச்சு? நான் அவளை பார்க்கணும். என்ன அவகிட்ட கூட்டிகிட்டு போங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஆபரேஷன். தியேட்டர்ல இல்லாம கஸ்தூரியை பார்க்கணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எனக்கு ஆபரேஷன் தான் சார். பெத்த பையனே நான் பார்க்க வரல. கஸ்தூரி தான் சார். இன்னைக்கு ஆபரேஷன் முடிஞ்சு மயக்கம் தெளிகிற வரைக்கும் கூடவே இருப்பேன்னு சொன்னா, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே. தாத்தா, கஸ்தூரி உங்களை பார்க்க தான் ஹாஸ்பிட்டல் வந்தாளா? ஆமா சார். இந்த கணவனை பார்க்கறதுக்காக இப்படி வந்து அநியாயமா அடிபட்டுட்டானே. அவளை நல்லா பாத்துக்குங்க சார். குமார் சார், கவலைப்படாதீங்க. அவளை பார்க்கும்போது எங்க அம்மாவை பார்க்குற மாதிரி இருந்து. சொல்லுங்க சார். அவளை எப்படியாவது காப்பாத்திடுங்க சார். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். கஸ்தூரிக்கு ஒன்றும் இல்லை, சாதாரண காயம்தான். மயக்கம் தெளிஞ்சோன்னே நானே கூட்டு வரேன். இப்போ தியேட்டருக்கு போங்க. சரிங்க சார். வாங்க. நீங்க தைரியமா ஆபரேஷன் போங்க, ஒரு பிரச்சனையும் வராது. சரிங்க சார். போங்க. அம்மாடி கஸ்தூரி, உனக்கு ஒன்றும் ஆகாதுமா. எனக்கு ஆபரேஷன் முடிஞ்சு நான் வர்றதுக்குள்ள நீ எந்திரிச்சு உட்காந்துக்கணும். நீ தெய்வம் கஸ்தூரி, நீ தெய்வம், என்னோட தெய்வமா. நீ சொல்றது கேளுங்க. வாங்க தாத்தா, ஒன்றாவது நீங்க போங்க, அழாதீங்க. கஸ்தூரி இந்த தாத்தாவை பார்க்கறதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா. அப்படி வந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. டே ராஜீவா, உனக்கு ஞாபகம் இருக்கா? துவாரகேஷ்க்கு கண்டோன்னு ஜோசியர் சொன்னது நிஜமாயிடுச்சு பாத்தியா? அட என்னம்மா நீ ஜோசி வந்ததுன்னு என்னமோ பேசிட்டு. ராஜீவ், ஜோசியர் வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா ஜோசியம் பொய் இல்ல. துவாரகேஷ் விஷயத்துல ஜோதிடம் உண்மை ஆயிடுச்சு. அதே மாதிரி கண்டிப்பா ஸ்னேகா விஷயத்திலயும் ஜோசியம் பலிக்கதான் போகுது. ஸ்னேகா உயிரோட தான் இருக்கா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ராஜி, என்னம்மா நீ எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க? கஸ்தூரி நல்லபடியா குணமாயி நம்ம வீட்டுக்கு வந்தா போதுமா? தேவையில்லாம நீயும் குழம்பி எங்களையும் குழப்பாதம்மா. மாமா, இங்க இருக்கிற எல்லா பேஷண்ட்டுக்காகவும் கஸ்தூரி பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பா. அவளோட நல்ல மனசுக்கே அவளுக்கு ஒன்றும் ஆகாது. மீனா, என்னம்மா? கோவிலுக்கு போய் கஸ்தூரி பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். அவ துவாரகேஷ் உயிரையே காப்பாத்திருக்கா. கஸ்தூரி இனிமே நம்ம வீட்டு பொண்ணு. சரிம்மா. அண்ணன், கஸ்தூரியை பாத்துக்கங்க. நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். வாமா போலாம். வரேனே. ஏய் ஏய், எழுந்துரு. எழுந்துருங்கிறல்ல. ஏய், என்ன மகாராணிக்கு பகல்லே தூக்கமா? இல்லத்த, உடம்புக்கு ரொம்ப முடியல. பயங்கர தலைவலி, காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. ஐயோ, என்னம்மா? சோ சோ, காய்ச்சல் வர மாதிரி இருந்தா முதல்ல என்கிட்ட சொல்லக்கூடாதா? அதுக்கெல்லாம் என்கிட்ட மருந்து இருக்குமா? பாரு, காய்ச்சல் நல்லா ஆகணும்னா படுக்கவே கூடாது. ஏதாவது எழுந்து ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த பாரு, 2 நாள் அழுக்கு துணி சேர்ந்துருக்கு. அதை நீ வந்து வாஷிங் மிஷின்ல போட்டு எடு. குனிஞ்சு நிமிந்து வேலை பண்ணு. தலைவலி காய்ச்சல் எல்லாம் வந்த இடம் தெரியாம அப்படியே பறந்து போயிடும்ல. இல்லத்த, வைரல் ஃபீவர் மாதிரி தெரியுது. ஜாயின்ஸ் எல்லாம் ரொம்ப பெயினா இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? வேலை செஞ்சா சரியா போயிட போகுது. ஓ,
போய் வேலை செய் போ. அத்தை, நீ ஆடி துவைக்க போற, மிஷின்ல போட போற, ஒரு சுவிட்சை தட்ட போற, அவ்வளவுதானே. போ 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 வேலை செய் போ. போடி. ஐயா அண்ணன் நடந்து போறா. ஐயோ எப்பா. பாரு, எல்லா துணியும் எடுத்து அதுல போடு. ஆனா முக்கியமா அதுல உன் துணியை சேர்த்துறாத, என்ன? போடு. நீ மழமழன்னு செய்ய. இவ்வளவு மழமா செஞ்சினா எப்ப துணியை துவைச்சு எடுப்ப? எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சிட்டு வா, என்ன? அத்தா, பார்ட்டி எந்திரிச்சு வந்துட்டா போல இருக்கு. ஆமா மாப்பிள்ள, தலைவலி காய்ச்சல்னு என்கிட்டயே புருடா விட்டா. நான் யாரு? எந்திரிச்சு வேலை செய்யடி, எல்லாம் சரியா போயிடும்னு சொல்லிட்டேன். ஒரு வண்டி துணி இருக்கு மாப்பிள்ள, துவைக்கட்டும், சரியா போயிடும். செம காமெடியா இருக்கத்த. ஏன் மாப்பிள்ள சிரிக்கிறீங்க? எதையும் சாதிச்ச மாதிரி பீத்திக்கிறீங்களே, அதான் சிரிப்பு வருது. இந்த வீட்டில் தான் சட்னி அரைக்க மிக்சி, மாவு அரைக்க கிரைண்டரு, சமைக்க குக்கரு, துணி துவைக்க வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்கே. உங்கள் மருமக என்ன பண்ண போகிறா? துணியெல்லாம் தூக்கிட்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டு சுவிட்சை போட்டுட்டு கம்முன்னு உட்காந்துக்கு போகிறா. துணி துவைக்கிறது என்னமோ வாஷிங் மிஷின் தான். நீங்கள் நம்ம பெருசாக வேலை வாங்கிட்ட மாதிரி பீத்திக்கிறீங்க, அதை சொன்னேன். ஐயோ, அதெல்லாம் எங்களுக்காக வாங்கி போட்டது. இவ வந்து அனுபவிக்கிறா, வேற என்ன பண்றது? வாங்கினது என்னமோ உங்களுக்கு தான், அனுபவிக்கிறது அவதானே. என்ன பேசுறீங்க மாப்பிள்ள? வாஷிங் மிஷின் இருக்கும்போது கையில துவைக்க சொல்ல முடியாதுல்ல? ரொம்ப ஓவரா இருக்கும்ல. மிஷின் வேலை பண்ணலன்னா, அதாவது மிஷின் ரிப்பேர் ஆயிட்டா? புரியல மாப்பிள்ள, மிஷின் நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கா அப்படின்னு யார் சொன்னா? அப்படின்னா அப்படியே தான்.